Hi friends, வணக்கம் welcome to dhana'ssamayal. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கல்யாண வீடுகளெல்லாம் நம்ம போனோம்னா நல்ல மணக்க ரசம் கிடைக்கும் பாத்தீங்களா? அந்த ரசம் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி. வாங்க இந்த ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான ரெக்வெஸ்ட். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வாங்க இந்த கல்யாண வீட்டு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ரசத்துக்கு நல்லா ட்ரையா ஒரு பொடி அரைச்சிக்க போறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். எப்பவுமே ரசம் வைக்கும்போது சீரகத்தோட அளவு அதிகமாகவும் மிளகோட அளவு கம்மியாகவும் தான் நம்ம ரசம் வைப்போம். இந்த ரசத்துக்கு இதே அளவுகளோட நீங்க செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் கொரப்பாவே அரைச்சி எடுத்துக்கணுங்க. நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா ரசம் வந்து கசந்தா மாதிரி ஆகிடும். ஏன்னா சீரகத்தில் லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அதனால் இது மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச பொடி கூடவே ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பூண்டோட மேல் தோலை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி இப்போ இந்த பூண்டை சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் காரம் இல்லாதெல்லாம் 3 சேர்த்துருக்கேன். இல்லை 2 சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் விடாமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 3 தக்காளி பழம், நல்லா பழமான தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காம்போடவும் நீங்கள் சேர்த்துக்கலாம், காம்பை உரிச்சிட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பொடி, அதுலேருந்து பாதி அளவுகளை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். மீதி பாதியை நம்ம ரசம் செய்யும்போது சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை கொட்டை நார் எல்லாம் சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை அப்படியே சேர்த்துக்க போகிறேன். இந்த புளியை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கும் போது ரசம் வந்து நல்லா கரைச்சி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலைன்னா நீங்கள் புளியை கரைச்சும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக காம்போடு கிள்ளி சேர்த்துக்கணும். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம கைவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. நம்ம சேர்த்துருக்க புளி, தக்காளி, நம்ம அரைச்சி விட்ட மசாலா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து பிசைஞ்சு கிடைக்கும்போது அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம நார்மலாக ரசம் வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ரசம் வைக்கும்போது இதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இதில் மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் கைவிட்டு பிசையும் போது எல்லாத்தோட டேஸ்ட்டும் இந்த ரசத்தில் கிடைக்கும். இப்போ நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் புளிப்பு சுவைக்கேற்ப நீங்கள் தண்ணியை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். வாயில் விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு ரசம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேங்க. இப்போ இது இருக்கட்டும். ரசம் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். பெருங்காய பொடி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். நம்ம பொடி அப்படியே போட்டு தான் ரசம் வைப்போம். இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இன்னும் கட்டி பெருங்காயமாக இருந்தால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. என்கிட்ட தூள் பெருங்காயம் இருக்கிறதுனால நான் தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ அது இருக்கட்டும். இப்போ ரசம் வைக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இது கூட ஒரு 8 வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். ஏன்னா கிள்ளி போடும்போது காரத்தோட அளவு அதிகமாகிடும். அதனால் இந்த மாதிரி கிள்ளாமலே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பாதி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பாதியை சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துட்டோம். மீதி இருக்கிற பாதியை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை எடுத்து இந்த தாளிப்போடு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு வாட்டி கலக்கிட்டு இப்போ ரசத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கொஞ்சம் கிள்ளி போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போ நம்ம பெருங்காயம் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கிண்ணத்தில், அதை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கணும். நல்ல ஒரு மணம் இருக்குங்க இந்த பெருங்காயம் இந்த மாதிரி சேர்க்கும்போது. கூடவே
கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரசம் வந்து நல்ல நுர பொங்கி எல்லா சைடும் பொங்கி வரணுங்க. லைட்டாக நுர பொங்கிட்டதுக்கப்புறம் ரசத்தை ஆஃப் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி ஆஃப் பண்ணக்கூடாது. எல்லா சைடும் நல்லா பபிள்ஸ் வந்து பொங்கி வர ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், சைடில் மட்டும்தான் நல்லா நுர பொங்கி வந்திருக்கு. நல்லா சென்டர்லேயும் நல்லா எழும்பி வரணும். அந்த மாதிரி எழும்பி வரும்போது தான் ரசத்தோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், முழுமையாக எல்லா பக்கமும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தாங்க எல்லா சுற்றியும் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சாதான் ரசம் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சலசலன்னு கொதிக்க வேண்டாம். இந்த அளவுக்கு. இது கூட 2 பச்சை மிளகாய் கீழங்க அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு டேஸ்ட்டுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம், ஆப்ஷனல் தான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கல்யாண வீட்டு ரசம் நல்லா மணக்க சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுட சுட சாதத்தில் இந்த ரசத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு, நல்லா குழைவான சாதத்தில் இந்த ரசத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்பப்பா சொல்லவே நாக்கு ஊறுதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட இந்த ரசம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.